கர்த்தர் நமக்கு தந்த வசனம் வாசிக்க கேட்ட எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர் தழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. பூரணாகிறதுக்காக என்ன செய்யணும்? ஒவ்வொருவர் கடந்து போகணும். நம்ம இருக்கிற நிலையிலே இருக்கக்கூடாது. பாருங்க, குழந்தை இருக்குது. குழந்தை 1 வயசு குழந்தை, அப்புறம் 2 வயசு குழந்தை, 3 வயசு என்ன செஞ்சாங்க? ஸ்கூல்ல குழந்தைய கொண்டு விடுறாங்க. அப்ப அந்த குழந்தை வளர்ந்து என்ன செய்ய? எல்கேஜி, யூகேஜி, அப்புறம் 1வது 2வது 3வது. எல்கேஜில குழந்தை இருக்குதா? இல்ல தானே. என்ன செய்யுது? யூகேஜி. அப்ப என்ன செய்யுது? 1வது 2வது 3வது 4வது அப்படி படிச்சுட்டே போயிருது இல்லையா? பூரணராக முடியும் என்ன செய்யணும்? கடந்து போகணும். கடந்து என்ன? ஆண்டோட நம்ம ஒரு நாளும் நெருங்கி ஜீவிக்கணும். ஆண்டோடு இணைந்து வாழணும். அதுதான் தேவனாய் கர்த்தர் நம்மளத்துல எதிர்பார்க்கிறார். ஒரே ஒரு வாழ்க்கை இருந்த நிலைமையே இருந்துடக்கூடாது. நாட்கள் என்ன செய்யணும்? பூர்ணமாகணும். இருந்த வழியிலே இராதபடிக்கு பூர்ணாகணும். என்ன செய்யணுமா? கடந்து போகணும். எப்படி பூர்ணாகுமா பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48வது வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். தீயோர் மேலே மழை பெய்க்கிறாரு. எல்லாரும் மேலும் எல்லாருக்கும் இந்த வெயில் நிலா எல்லாருமே இருக்கு இல்லையா? அது மாதிரி நம்ம முதல்ல 44 வாசம் எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி நம்ம பிதா எப்படி பூர்ண சற்குணரா இருக்கிறாரோ அதே போல நம்ம கடந்து போக வேண்டிய. ஏன்னா நம்ம இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல. பாருங்க, ஒரு நாளைக்கு நம்ம எங்கதான் போக போறோம்? நம்ம பிதாவுடைய ராஜ்யத்துக்கு போக போறோம். அதுக்குள்ளாக இந்த உலகத்தில் இருக்கும் போதே நம்ம என்ன செய்யணும்? பூர்ணராக ஒரு நாளும் கடந்து போகணும். நம்ம பிதா பூர்ண சர்க்குலரா இருக்க போல நம்மளும் பூர்ண சர்க்குலரா இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மளால முடியாது. ஏசப்பாட்ட ஒரு நாள் கெஞ்சணும், ஆண்டவர் என் பிதா பூர்ண சர்க்குலரா இருக்கிறது போல என்னை மாற்றும் ஐயா, என்னை மாற்றும். என் வாழ்க்கை மாற வேண்டும். எனக்குள்ள கோபம், எனக்குள்ள கசப்பு, வெறுப்பு, மற்றவங்களை பார்த்து பிடிக்காத நிலைமை, மற்றவங்களை பார்த்து நான் என்ன பண்ணாலும் பேசிட்டு இருக்கிற வீணா பேசுற நேரங்கள் எல்லாம் வேஸ்ட் பண்றேன். என்னை மாற்றுன்னு சொல்லி கர்த்தத்துல ஒவ்வொரு நாள் நம்ம அர்ப்பணித்து செவிக்க வேண்டிய. ஏன்னு சொன்னா இந்த உலகம் யாருக்கும் சொந்தமா? உலகம் யாருக்குமே சொந்தம் கிடையாது. உலகத்திலுமே சொல்லால் கடந்து போயிடும். உலகர்களால் கைவிடும். நாம போறது பரலோகத்துக்கு, பிதாவின் ராஜ்யத்துக்கு தான் போக போறோம். அப்படியான அந்த உலகத்திற்கு போது நம்ம பிதாவால மாற வேண்டும். அப்பதான் ஆண்டவராக இயேசுக்கு நம்மள ஒரு நாள் கூப்பிடுவார். எப்படி கிடையாது? பிரியமே பூர்ண ரூபதியே ஒன்னில் ஒன்றும் பழுதில்ல. நம்ம வாழ்க்கையில் அப்படி மாற வேண்டும். பிரியமே பூர்ண ரூபதியே பழுது ஒன்றில ஒன்று இல்ல. நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் கேட்கணும், என் வாழ்க்கை அப்படியாக மாற்றுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கை மாற வேண்டும். மற்றவங்களை பார்க்க கூடாது. இவங்க இப்படித்தானே இருக்காங்க, அவங்க இப்படித்தானே பார்க்கணும். நம்ம கடந்து போக வேண்டும். இருக்கிறனால உட்கார்ந்து இருந்துடக்கூடாது. எழுந்து கடந்து போய்கிட்டே இருக்கணும். எப்படி கடந்து போயிட்டு? பிதாவாகிய தேவனை போல மாறுறதுக்கு நாளுக்கு நாள் தேவனோடு இணைந்து வாழணும். தேவனோடு நெருங்கி ஜீவிக்கணும். அதான் கடந்து போகணும். இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது. இளையகுமார் என்ன செய்ய? எழுந்து என்ன செஞ்சா? இருந்த இடத்த விட்டு எழுந்து போனதான் பிதா என்ன செஞ்ச? ஆண்டவராகிய இயேசுக்கு அவங்க அப்பா என்ன செஞ்சாரு? பாதரட்சையும் என்ன போட்டாரு? உயர்ந்த வஸ்திரத்தையும் போட்டாரு. நம்ம வாழ்க்கையிலும் கூட பூர்ணமா இருக்குன்னு சொன்னா கடந்து போகணும். இருக்குனாலே இருக்கக்கூடாது. அப்பதான் வர பாசிங்க உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. உன்னில பழுதொன்றும் இல்லை. பாத்தீங்களா? நம்மள ஒரு நாளைக்கு கூப்பிடணும். என் பிரியமே பூர்ண ரூபதியே உன்னில என்ன இல்ல? பழுது ஒன்று இல்ல. நம்மளால முடியாது. அதான் சொன்னார் ஆண்டவர். பலத்தினால் அல்ல, பராக்கிரத்துல யாரால முடியும்? தேவ ஆவியினால முடியும். அவர் கரத்துல அர்ப்பணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டு கரத்துல நம்ம அர்ப்பணித்து செபிக்கணும். ஆண்டவரே என் கண்ணை காத்துக்கொள்ளும், என் காதை காத்துக்கணும், வாயை காத்துக்கொள்ளணும், இருதயத்தை காத்துக்கொள்ளணும், எனக்குள்ள பெரும் வரக்கூடாது, மேட்டி வரக்கூடாது, என்னை காத்துக்கொள்ளும் சொல்லி நம்ம ஒவ்வொரு புலங்களையும் கர்த்தரத்துல அர்ப்பணித்து செபிக்க வேண்டும். ஏன்னா இந்த உலகம் சொந்தம்னு சொன்னா உலகத்தை போல வாழலாம். உலகம் நமக்கு சொந்தம் இல்ல. உலகம் எப்ப கைவிடும் நமக்கு தெரியாது. அதனால நம்ம ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? நம்ம கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்லி, பிரியமே பூர்ண ரூபரை பழுதுன்றோம் ஒன்னில் இல்ல. ஆண்டவராகிய இயேசுக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து அப்படி சொல்ல வேண்டும். சபைங்கிற ஒரு மனவாட்டி, அப்படித்தானே? சபை எதை குறிக்கிறது? சபை எதை குறிக்கிறது? மனவாட்டியை குறிக்கிறது. மனவாட்டியாக நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்குள்ள கடந்து போய்கொண்டே இருக்க, நெருங்கி ஜீவிக்க வேண்டும். தேவனோடு ஒன்றரை கலக்க வேண்டும். இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல. அல்லேலூயா. உலக ஆசீர்வாதத்துக்காகவே நம்ம எவ்வளவு நாள் கேட்டிருப்போம். ஆண்டவர் சொன்னார், உலக ஆசீர்வாதத்தை கட்டாயம் தருவார் சொன்னார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்வாரா? கூட கொடுப்பாரா?
நீங்க கேட்க வேண்டிய தேவனுடைய ராஜ்யத்துல ஆண்டவரே என்னை பூர்ணரை மாற்றுன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் சம்பூர்ணமா கொடுப்பார். நம்ம வாசிக்க கேட்ட சங்கீதத்துல 45 சங்கீதம் 13வது வசனம், ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள். நீங்கள் நானும் பூர்ண மகிமுள்ளவர்களாய் கடந்து போகணும். ஆண்டவரே என்னை மாற்றும் ஐயா, என் வாழ்க்கையை மாற்றணும். உங்களுக்குள் கடந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் இருந்த இடத்துல உட்கார்ந்துடக்கூடாது. நான் ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து இப்படித்தான் இருப்பேன்னு இருந்துடக்கூடாது. சோர்ந்து போயிட்டு என் வாழ்க்கை 2 நாள் செவ்வாம் 3 நாள் சோர்வு, 2 நாள் செவ்வாம் 3 நாள் சோர்வு அப்படி இருக்குமானா கர்த்தர் ராஜ்யத்திலும் போக முடியாது. அருமையானவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்குள்ள கடந்து போக வேண்டும். அதுதான் ஆண்டவரோட நாளுக்கு நாள் நெருங்க வேண்டும். ஏனோக்கை பார்க்கிறோம், தேவனோடு என்ன செஞ்சாரா? சஞ்சரித்தார். இப்ப தமிழ் பை வாசிக்கிறேன், இங்கிலீஷ் பை போட்டிருக்கான், தேவனோடு நடந்தார் என்று போட்டிருக்கிறது. ஆதியாகமத்துல வாசித்து பாத்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 24 என்ன சொல்றா? தேவனோடு நடந்தார். இதுல தேவனோடு சஞ்சரித்தான போட்டிருக்குது. இங்கிலீஷ் பைபிள்ல தேவனோடு நடந்தார். நடக்கணும், கர்த்தரோடு நடக்கணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு நடக்கணும். அவரை பின்பற்றி நம்ம நடந்து போக வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மளுக்கு விரும்புறார். ஹல்லேலூயா. இந்த ஒரே ஒரு வாழ்க்கை அருமையானவர்களே, வாழ்க்கையை பத்திரமா காத்துக்கொள்ளணும். வாழ்க்கை நம்ம அசதியா இருந்துடக்கூடாது. நம்ம எப்படி இருக்கோம், என்ன இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவில கேட்டு, ஆண்டவரே நான் எங்க இருக்கிறேன், எப்படி இருக்க ஆண்டவரே காமிங்க, நான் எங்க இருக்கிற ஆண்டவரே, நான் என்ன சரிப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லணும். வசனத்தை வாசிக்கிறது வெறுமையா வசனத்தை வாசிக்கிறது பிரயோஜனம் இல்ல. வசனத்தை வாசித்து நம்ம இருதயங்கள ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே காமிங்க, எங்க இருக்க என் கூட பேசுங்க, வசனத்து போல என்னை காமிங்கன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். ஏன்னா இந்த நாள்ல நம்ம ஆயத்தப்படுத்த அது நம்ம இந்த நாள் என்ன செய்யணும்? மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினால் நீங்கள் நான் தான் என்ன செய்யணும்? ஆயத்தம் பண்ண வேண்டும். நம்ம கருத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். சொல்றாரு, பிதா பூர்ண சர்க்குலரா இருக்கு போல் நீங்களும் பூர்ண சர்க்குலர் இருக்கு. அப்ப எதெல்லாம் பூர்ண சர்க்குலர் இருக்கணும், எதெல்லாம் பூர்ணமாகணும் சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். பூர்ணப்படுத்த கடவோம். நிறைய பேருக்கு நல்லா இருப்பாங்க, திடீர் அவங்களுக்கு பெருமையா இருப்பாங்க. பெருமையா இருந்தா பரவாயில்ல போக முடியாது. பெரியமான பெருமையா வேற என்னடா, நம்மள யாரும் என்ன சொல்ல முடியும், நமக்கு எல்லாம் தெரியும், அந்த மாதிரி பெருமையா இருப்பாங்க. பெருமையான பரலோகத்துல வச்சு போக முடியாது. அதான் சொல்றாரு, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் என்ன செய்யணுமா? நீங்க நம்ம தான் சுத்திகரிக்கணும். பாத்தீங்களா? மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியங்களும் என்ன செய்யணும்? நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக என்ன செய்யணுமா? தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். பாருங்க, நிறைய பேர் என்ன செய்வாங்க? மற்றவங்க உள்ளத்தை உடைப்பாங்க, பேச்சிலே உடைச்சிருவாங்க. அதனால நம்ம பெரியவளா மாட்டோம். கர்த்தர் என்ன மற்றவங்களை காயத்தை கற்றவங்களா தான் இருக்கணும். கர்த்தருடைய மற்றவங்களை காயத்தை கற்றவங்களா இருக்கிறோம். மற்றவங்களை யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது? காயம் படுத்துறவங்களா இருக்கக்கூடாது. ஒரே ஒரு வாழ்க்கை அருமையானவர்களே, இந்த வாழ்க்கை நம்ம எப்படி வேணாலும் வாழலாம். ஆண்டவர் நம்ம காற்ற வழியில் வாழ்ந்தோமானால் பரலோக ராஜ்யத்துல தேவனோடும் இருக்க முடியும். ஹல்லேலூயா. உலகத்துல நம்ம எங்க இருக்கிறோம்? நமக்கு பரிசுத்தமா இருக்குதா? நம்ம கரெக்டா இருக்கிறோமா? நம்ம மற்ற மக்கள் உள்ளத்தை உடைச்சிட்டு இருக்கிறோமா? நம்ம எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க. நம்ம மற்றவங்களை பார்க்கணும் பெருமையா இருக்கிறோமா? இந்த உலகத்துல எப்படி வேணாலும் பெருமையா இருக்கலாம். என்ன செய்யலாம்? பரலோகத்துக்கு போக முடியாது. அருமையானவர்களே, நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வாழ்க்கை, கர்த்தர் பிரியமான வாழ்க்கை வாழ ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே என்னுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னை நீங்க தான் மாற்ற வேண்டும். ஆண்டவரே நீங்க தான் மாற்ற வேண்டும், நீங்க தான் மாற்ற வேண்டும். என் வாழ்க்கை மாற வேண்டும் ஆண்டவரே. ஏன்னா இப்ப கடைசி காலத்துல பிசாசு என்ன பண்ணிருக்கிறானா, நிறைய பேர் இடத்துல பெருமையை கொண்டு வர ஆரம்பித்திருக்கிறானாமா. பெருமை, எனக்கு எல்லாம் தெரியும், என்னால எல்லாம் முடியும் அப்படிங்கிற பெருமை, சாதி பெருமை, அப்படி பலவிதமான பெருமைகளை பிசாசு என்ன செய்ய எல்லார் உள்ளத்திலயும் போட்டிருக்கான். அப்படி நம்ம இருந்த மனுஷனா பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. பெருமையுள்ளவங்க கர்த்தர் என்ன செய்யறாரு? எதிர்த்து நிற்கிறார். பெருமை மக்கள் வராம காத்துக்கணும். மற்ற மக்கள் உள்ளத்தை உடைக்காம காத்துக்கணும். நம்ம எப்படி வேணாலும் பேசலாம், யாவாயி மற்றவங்களை எப்படி வேணாலும் பேசினா ஒரு நாளைக்கு கத்துட்ட கணக்கு கொடுக்க வேண்டும். நிறைய பேர் வாயில ஒரு வார்த்தை பேசணும், மற்றவங்க உள்ளத்தை உடைக்கிற மாதிரி பேசுவோம். அதெல்லாம் ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியம். அருமையானவர்களா, பிசாசு தான் நம்மள உள்ளத்தை என்ன செஞ்சான்? ஏவி மற்றவங்களை உடைக்கிற அளவுக்கு பேச வைக்கிறா. அதை நம்ம என்ன செய்யணும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்க்கை அருமையானவர்கள் பரிசுத்தமா இருக்கு. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11 வசனம். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும்,
பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின் படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நம்ம மனிதர் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, கர்த்தருக்கு பயந்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம குடியிருப்பு எங்க இருக்குது? பரலோகம். கர்த்தருக்கு பிரியமான செஞ்சாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்தா எங்க போக முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. அதனால நம்ம இருதயத்தை ஒவ்வொரு நாள் அலசி பார்ப்போம். அருமையானவர்களே, உள்ளத்தை அலசி பார்த்து, ஆண்டவரே என்னுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற நீர் என்னை மாற்றும் ஆண்டவரே. என்னென்ன காரியம் தேவனி பிரிமலா இருக்கிற காரியம் இருக்குதோ வசனத்தை வச்சு பரிசு தேவனர் முன்னால் வச்சு பரிசு தேவனரை காமிங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். தாவீது சொல்றாரு 139 சங்கீதம் 22 வசனத்துல, தேவனை இருதயத்தை ஆராய்ந்து என்ன அறிந்து கொள்ளும், வேதனைப்படுத்துற காரியம் உண்டோ என்று பார்த்து என்ன நித்திய வழி நடத்தும். ஏன் அவர் கேட்கிறார்? பெரிய ராஜா, அவர் தேவனோடு இணைந்து தேவனோடு இசைந்து வாழ்ந்தவர், தேவனோடு நடந்தவர் தான் சொல்லணும். அப்படி நடந்த கர்த்தர் அவரை பார்த்து சொல்றேன், என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி தாவீதை பார்த்து சொன்னார். என்ன சொன்னாரு? என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னாரு. அவர் தான் சொல்றாரு, ஆண்டவரே என் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து வாசிங்க. சங்கீதம் 139 22 வசனம். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சிந்தனையில ஆண்டவர் சோதித்து பாரு. ஆண்டவரை சிந்தனை வேதனைப்படுத்துறனா, என் எண்ணங்களை வேதனைப்படுத்துறனா, நம்ம ஒரு நாள் நம்ம உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். அந்த தாவீதை பார்த்து தான் தேவன் சொன்னாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னாரு. உங்களை என்னை பார்த்து தேவன் அப்படி சொல்லணும். அருமையானவர்ல, இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக வாழ வேண்டும். ஆண்டவரே என்னை மாற்றும் ஐயா, மாற்றும் சுவாமி. ஆண்டவர் சொல்ல பரிசுத்தமா இருக்கு, இன்னும் பரிசுத்தமா இருக்கு. நீதி செய்றவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஆண்டவர் வர்ற வரைக்கும் நீதி செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு நேரம் பரிசுத்தமா நினைக்கிறீங்களா? கர்த்தர் வரும் வரைக்கும் பரிசுத்தமா இருக்கணும். ஆத்துமா தேவனிடத்தில் போற வரைக்கும் பரிசுத்தமா வாழ வேண்டும். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. எப்படி இருக்கணுமா? நம்ம தேவன் பிதாவாய் தேவன் ஆண்டவரை இயேசுக்கு பரிசுத்தவான்களோடு வரப்போற. அப்ப நம்ம எப்படி இருக்கணுமா? பிழையற்ற பரிசுத்தவான்களா இருக்க முடியுமா? அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். ஏதாவது ஒரு வாழ்க்கை வந்து நான் நினைச்சுக்கிறேன், ஐயோ நான் ஊழிஞ்சேறேன், கண் பார்வை இல்லாம ஊழிஞ்சேறேன், கர்த்தர் நிச்சயமே என்னை கூட்டு போறேன்னு சொல்லி நான் என்ன சொல்லக்கூடாது? என்னை நானே ஏமாத்தி கொள்ளக்கூடாது, ஏமாத்திக் கொள்ளக்கூடாது. நல்ல நான் கண்ணு தெரியாம ஊழிஞ்சறேன், கட்டாய் நிச்சயமா பரலோகத்துக்கு தான் போக வேண்டிய சொல்லி என்னை நானே ஏமாத்திக் கொள்ளக்கூடாது. கர்த்தர் வரப்போறார். கர்த்தர் வரும்போது எப்படி இருக்கணுமா? பிழையற்ற பரிசுத்தவான்களா இருக்க வேண்டும். ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்க. ஒவ்வொரு நாளும் இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்படணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவினாலும் தேவாவினால கழுவப்படணும். பரிசுத்த பவுல் சொல்றாரு, நம்ம என்ன செய்யணுமா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11 வசனத்துல, நான் இப்படிப்பட்ட கர்த்தராகிய இயேசுக்கு நாமத்தினாலும் தேவாவினால கழுவப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட நீதிமானாக்கப்பட்ட இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்படணும். ஆண்டவரை சொல்லணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம கேட்க வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் நம்ம பழைய பரிசுத்தவான்கள் சொல்ற எப்படி பரிசுத்தம் இருக்கணுமா? பழையற்ற பரிசுத்தவான்களா இருக்கணுமா? அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகத்துல நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்தாலும் கிறிஸ்தவங்களா இருப்பதனாலயோ இல்ல ஊழியம் செய்யறதுனாலயோ நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. நம் வாழ்க்கை பரிசுத்தமா நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. கொஞ்சோண்டு அழுக்கிறத விட்டுருவீங்களா? அப்புறம் அது கரை போல என்ன செய்வீங்க? அதுக்கு மேலான ஒரு நல்ல ஒரு பவுடர் வாங்கி போட்டு அது எப்படியாவது சரிப்படுத்தணும். கொஞ்சம் லைட்டா தான் இருக்கு அப்படின்னு விட்டுருவீங்களா? விட மாட்டீங்க. இன்னும் அதுக்கு அந்த அழுக்கு போறதுக்கு என்ன செய்வீங்க? நல்ல ஒரு பவுடர் வாங்கி போட்டு அதுக்கு என்ன போகுமோ அதை யார்ட்டையாவது கேட்டு அதை நீ முழு போற வரைக்கும் என்ன செய்வான்? சுத்தப்படுத்தும். அதே போலதான் நீங்கள் நானும் அதை பார்க்க நம்ம வெளியேறப்பட்ட நம்ம ஆத்மா எப்படி இருக்குது? நம்ம ஆத்மா மீட்பு மிகவும் வெளியேறப்பட்டது. அப்ப நம்ம ஆத்மா என்ன செய்யணும்? காத்துக்கலாம். அந்த ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலும் என்ன செய்யணும்? சமாதானத்தின் தேவன் தாம உங்களை என்ன செய்யற முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவாராக. அவர் வரும்போது நம்ம என்ன குற்றமற்ற காத்துக்கொள்ள தேவன் கரத்துல நம்ம அர்ப்பணித்து செவிக்க வேண்டும். தேவனே ஆத்மா முற்றிலும் பரிசுத்தமாக்கணுமே, உண்மை போல மாற்றும், உண்மை போல மாற்றும். அதான் பரிசுத்த பேதுரு எழுதுறாரு,
உங்க நடக்கையில எல்லாவற்றிலும் என்ன செய்யுங்க, பரிசுத்தமாயிருங்க. வாசிங்க 1 பேதுரு 1:15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. நம்ம ஆண்டவராய் இயேசுக்கு எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். தீமை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அவர் பரிசுத்தமா இருக்க, நம்மள என்ன செய்யணுமா? பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஆண்டவரே நீ பரிசுத்தம் மாற்றும் ஐயா, உங்களுடைய கரங்களை நீ ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னை மாற்றும். நான் ஒவ்வொரு உமக்குள்ள கடந்து வரணும் ஆண்டவரே. அதான் மிக மிக அவசியம். கடந்து வரணும், இருக்கிறாட்ட இருக்கக்கூடாது. பரிசுத்தர் அபிஷேகமா சரி அன்னி பேசி இருக்கக்கூடாது. ஆண்டவரே கண்களை திறக்கணும், உடைய மகிமை பார்க்கணும், மகத்துவத்தை பார்க்கணும், வாழ்க்கை மாற வேண்டும் சொல்லி நாட்கள் கர்த்தருக்குள்ள கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஆண்டு சொன்னார், உன் பிதா பூர்ண சர்க்குணம் போல நீங்களும் பூர்ண சர்க்குணம், பரிசுத்த பூர்ணமா இருக்கணும். 2வதாக நம்ம என்ன செய்யணுமா பாருங்க, பொறுமையுள்ளையும் பூர்ணமா இருக்கணுமா. பொறுமை எது வரைக்கும்? பொறுமை நம்ம ஆத்மா ஆண்டு போற வரைக்கும் பொறுமையா தான் இருக்கணும். சண்டை, குழப்பம், பிரச்சனை, மற்றவங்க உள்ளத்தை உடைக்கிற அளவுக்கு இருக்கவே கூடாது. அதுதான் சொல்றாரு யாக்கோபின் புஸ்தகம் 1:4. நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. என் பொறுமை தாரும் ஆண்டவரே, பொறுமை தாரும். நம்ம ஆண்டவரை இயேசுக்கு எப்படி இருந்தாராம்? பொறுமையா தான் இருந்தாராம். அல்லேலூயா. ஆண்டவரை இயேசுக்கு பொறுமையா இருந்தாரா. ஏசாயா 53 பாத்தீங்கன்னா வாய் தராத ஆட்டை போல இருந்தாராம், பொறுமையா இருந்தாராம். அதே போல நம்மளும் எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். ஆண்டவரே இதை பொறுமை தாரும், பொறுமை தாரும் ஆண்டவரே, எனக்கு அது பொறுமை தரணும்ப்பா, உண்மை போல என்னை மாற்றும். 2 மாசத்துக்கு கேட்டோம். யாக்கோபு 5:8. நீங்களும் நீடி பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதே. கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கு. நீடி பொறுமையோடு இருந்து இதயத்தை என்ன செய்யணும்? ஸ்திரப்படுத்தணும். நம்ம நாட்கள் சோர்ந்து போக கூடாது. விசுவாசத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, விசுவாசம் தாங்க. அதான் ஆவியின் கனியில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடி பொறுமை. அப்பதான் போட்டிருக்கு கலாத்தியர் 5:10 வாசித்து பாத்தீங்கன்னா 22. ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடி பொறுமை, தயவு, நற்கொடை, விசுவாசம், சார்ந்த இச்சை அடக்கம். 9 கனியில கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார், நீடிய பொறுமை. இப்போ நீடிய பொறுமையா இருந்தா மாத்தமா என்ன செய்யணும்? ஸ்திரப்படுத்தணும். ஏன்னா கர்த்தர் வருக சமீபம். நீடிய பொறுமை தாங்க ஆண்டவரே, எனக்கு கோபமே வரக்கூடாது ஆண்டவரே, நீடி பொறுமை தாங்க ஆண்டவரே, கோபத்தை எடுத்து போடும். கோபத்தினால மற்றவங்களை வெடுக்கு பேசணும்னா நம்ம என்ன செய்யாது? தேவனுடைய நாமத்தை எரிச்சுவோம், நம்மளால தூசிக்கதான் படும் இல்லையா? அப்படித்தானே? அதனால ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவரே நீடி பொறுமை தாங்க ஆண்டவரே, நீடி பொறுமை தாங்க ஏசப்பா, என்னை மாத்துங்க, என் வாழ்க்கை மாற்றும் ஆண்டவரே, என்னை எப்படியாவது மாத்துங்கப்பா, நீடி பொறுமை தாங்கன்னு கேட்போம். அதே 11 இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. ஏற்பாட்டை இப்ப ஒப்பு கொடுத்து சரிப்படுத்தணும். ஆண்டவரே என்னை சரிப்படுத்துங்கப்பா, என்னை சரிப்படுத்துங்க. ஒரு வீடு கதவு சரியா போட்டாட்டு அப்படி விட்டுறோமா? என்ன செஞ்சிடறோம்? ஆசிரியரை கூப்பிட்டு அந்த கதவை என்ன செய்ய இழைச்சி சரிப்படுத்துறோம் இல்லையா? சரி வீட்டுல கொஞ்சம் மழை தண்ணி வந்தா ஒழுது பரவாயில்ல விட்டுறலாம் விடுறோமா? இல்ல, என்ன செய்யறோம்? யாரையாவது கூப்பிட்டு அந்த வீடை ரிப்பேர் பண்றதுக்கு என்ன செய்யறோம்? தவறம் போடுறோம். தராசு வீடு இருந்தா என்ன செய்யறோம்? அதுல நல்ல சிமெண்ட் போட்டு அதுல என்னென்ன கொத்தி அதை சரிப்படுத்துறோம். அப்படிதான் பண்றோம். இல்ல மழை தானே பெய்யுது, பரவாயில்ல, நம்ம மழைக்காதானே ஆண்டோட ஜெபம் பண்ணோம், பரவாயில்ல மழை பெஞ்சா பரவாயில்ல, மழை பெஞ்சிட்டு போட்டும் அப்படின்னு விடுறோமா? நனைஞ்சிட்டு போய் விடுறோமா? இல்ல இல்ல, மழை வருதுனாவே என்ன செஞ்சிடறோம்? யாரையாவது ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம வீடு ரிப்பேர் பண்றதுக்கு கூட்டிட்டு வந்து சரி பண்றோம். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில நிச்சயம் பொறுமை இல்லதான். இப்ப நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு நீடி பொறுமை தாரும் ஆண்டவரே, நீ நீடிய பொறுமை இருந்தீர் ஆண்டவர், அடிக்கப்படுற ஆட்டை போல கொண்டு போகப்பட்டீரமே சுவாமி, வாய்த்திராத ஆட்டை போல இருந்தீர், எனக்கு அந்த பொறுமை தாரும் ஆண்டவரே, உண்மை போல என்னை மாற்றும் ஐயா, நீர் இருந்தீரப்பா என்னை மாற்று ஆண்டவர். பாத்திர கண்ணீரோடு கேட்க வேண்டும், ஆண்டவர் நீடிய பொறுமை தருவார். அல்லேலூயா. அதான் நம்ம ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 21:19 உங்கள் ஆத்துமாக்களை பொறுமையோட காத்துக்கொள்ளுங்கள். ஏன் பொறுமையா இருக்கணும்? பொறுமையா இருந்தா தான் என்ன செய்ய முடியும்? நம்ம ஆத்துமாக்களை
காத்துக்கொள்ள முடியும். நம்ம கோவப்பட்டுறலாம், என்ன வேணாலும் செஞ்சிடலாம். அவங்க ஒரு வார்த்தை சொல்லலாம், 15 வார்த்தை சொல்லலாம், சண்டை போடலாம், எல்லாம் பண்ணலாம். என்ன செய்ய முடியாது? ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள முடியாது. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, உங்க பொறுமையினால என்ன செய்யுங்க, உங்க ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க. உங்க சரீரத்தை காத்துக்கொள்ள சொல்லு. என்ன சொன்னாரு? உங்க ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க. ஏன்னா ஆத்மா பரலோகத்துக்கு போகும். அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, உங்க ஆத்மாக்களை பொறுமையோடு காத்துக்கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு நினைக்கிறீங்க எனக்கு கோவம் தெரியும், என்னால முடியலன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை மாற்றும் ஆண்டவரே, எனக்கு பொறுமை தாரீங்க, கோவத்தை எடுத்து போடும் ஆண்டவரே. கோவம் வேண்டாப்பா, நீங்க பொறுமையா இருந்தீங்களே, என்னை உண்மை போல மாற்றும் ஆண்டவரே. நீர் பொறுமையா இருந்தீங்களப்பா, நீடி பொறுமையா இருந்தீங்களே, என்னை மாற்றும் சுவாமி. அவர் அந்த கேட்டு அடைந்தாராம். 16,000 பேர்ல சிறந்தவர், எனக்காத்த ஆண்டவர் அந்த கேட்டு அடைஞ்ச பொறுமையா இருந்தீரப்பா, என்னை மாற்றுங்க, என்னை உண்மை போல மாற்றுங்க ஆண்டவரே. அந்த பொறுமை எனக்கு தாங்கன்னு கேட்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவா ஹல்லேலூயா. பரிசுத்தத்துல பூர்ணம் அடையணும். 2வது எதுல இருக்கணும்? பொறுமையில பூர்ணம் அடையணும். என்ன அவங்க ஒரு வார்த்தை சொன்னா நான் விடுவேனா? அவங்களோட நான் குறைஞ்சவங்களா? 4 வார்த்தை சொன்னதே எனக்கு சரியா இருக்கும் சொல்லுவாங்க ஒருத்தர். அவங்க ஒரு வார்த்தை சொன்ன 4 வார்த்தை சொன்னாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். எப்படி என்ன போய் இப்படி கேட்டாங்களே? இல்ல, நான் போய் 4 வார்த்தை கேட்டு வரேன். கேட்டீங்க இந்த உலகத்து அது பிசாச சந்தோஷப்படும். யார் சந்தோஷப்படுவா? பிசாசு சந்தோஷப்படுவான். நீங்க பொறுமையான யார் சந்தோஷப்படுவா? நம்ம ஆண்டவரை இயேசுக்கு நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவார். அதான் சொல்ற, பொறுமையினால உங்க ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க. இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல. மனவாட்டி சபையாக நாம் பொறுமை பரிசுத்தமா இருந்த நாம் பொறுமையா இருக்க வேண்டும். அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியாது. அதான் சொல்லுவோம், உங்கள் பிதா பூர்ண சர்க்குணரா இருக்கு, நீங்களும் பூர்ண சர்க்குணரா இருங்க. அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்பதான் ஒரு நாள் கூப்பிடாரு, என் பெரியம்மே பூர்ண ரூபதியே பழுதுன்றும் பணியில் இல்லைன்னு சொல்லுவாரு. உங்கள் பொறுமை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரை கேளுங்க, எனக்கு பொறுமை தாரும் ஆண்டவரே, பொறுமை தாரும். பேசினால பெரியவங்களா ஆக மாட்டோம், திட்டினால பெரியவங்களா ஆக மாட்டோம். அவங்க திட்டு வாங்கினாம சின்னவங்களா ஆக மாட்டோம். யாராவது நம்ம திட்டான்னு வச்சுக்கோங்க, நீங்க பொறுமையா இருங்க, அதனால நீங்க சின்னங்களா ஆக மாட்டீங்க. உங்க தாழ்மையை பார்த்து தேவனுக்கு உயர்த்துவார். கர்த்தருடைய வேதம் சொல்லு, பெருமையுள்ள கர்த்தர் தாழ்மை உள்ள கர்த்தர் என்ன செய்றாரு? உயர்த்துகிறார். யாருக்கு திட்டினாலும் பொறுமையா இருங்க, கர்த்தர் நிச்சயமங்களா உயர்த்த வல்லவரா இருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வதாக நம்ம எப்படி இருக்கணுமா பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். உபதேசத்துல என்ன செய்யணுமா? சம்பூர்ணமாகணும். அப்புறம் எல்லா அறிவில் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா? சம்பூர்ணமாக்கப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய உபதேசத்துல எப்படி இருக்கணும்? சம்பூர்ணமாக்கப்பட்டிருக்கலாம் இருக்கணும். வாசனத்தை ஒரு வாசனத்தை இங்க கேட்டுட்டு மற்றவருக்காக விட்டுட்டு போறதால யாதொரு பிரயோஜனம் இல்ல. தேவனுடைய உபதேசத்தை கேட்டு நம்ம உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். தேவனுடைய வாசனத்தை வச்சுதான் நம்ம இறுதியை அலசி பார்க்க முடியும். வேற எதையும் நம்ம இறுதியை எப்படி இருக்குன்னு சொல்லி காட்ட முடியாது. மற்றவங்க என்ன செய்வாங்க, ஒரு நாள் சொல்லுவாங்க, ஐயோ ரொம்ப அவங்க அன்புள்ளவங்க, ரொம்ப சொல்லி சொல்லுவாங்க, உங்களுக்கு எதுக்கு அன்புள்ள சொல்லுவாங்க, பின்னால போய் அவங்க போச்சு அப்படின்னு போயிருவாங்க. ஆனா தேவவசனம் தான் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ளதை நம்ம காமிக்கும். அதுதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லிதான் வாசிங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். எல்லா அறிவும் மற்ற எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா? சம்பூர்ணம் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே நான் உபதேசம் கேட்டு இங்கே விட்டு போயிரு. மத்தியான பேர் யார்ட்ட என்ன வசனம் கேட்டு நிறைய பேர் தெரியாது. ஆண்டவர் அப்படி இருக்க சொல்ல, உபதேசத்தை கேட்டுட்டு அதை நம்ம இதயத்தை வைத்து பார்க்க வேண்டும். நம்ம எங்க இருக்கிறோம், எங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் எனக்குள்ள என்ன இருக்குது ஆண்டவரே என்னை காமிங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு உபதேசம் என் உள்ளத்தில் நிலைச்சிருக்கணும் ஆண்டவரே, உங்களுடைய உபதேசம் நிலைச்சிருக்கணும் ஆண்டவரே, என்னை மாற்றும் சொல்லி கேட்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பாத்தீங்களா, உபதேசம் எப்படி இருந்தாங்க? அவங்க உறுதியாய் தரித்திருந்தாங்க. நம்ம பாருங்க, வசனத்துக்கு வீட்டுல போய் யார்கிட்ட கேள்வி பாருங்க, நல்லாதான் இருந்துச்சு. அது என்ன ஆச்சுன்னா அந்த வசனம் கொஞ்சம் மறந்துருச்சுங்க. எழுதி வச்ச பார்த்த உடனே சொல்லட்டுமா அப்படின்னு. அப்படி இல்ல, அப்போஸ்தலர் எல்லா உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் பிக்குதலையும் ஜெபத்திலும் எப்படி இருந்தாங்க? அவங்க உறுதியா தரித்திருந்தாங்க. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு அருமையானவரை யோசித்து பாருங்க. வசனம் உங்களுக்குள்ள எனக்குள்ள நம்ம ஊருக்குள்ள இல்லாவிட்டால் நிச்சயமா பரிசுத்தமாகவே முடியாது. வசனம் நமக்குள்ள இருந்தா தான், தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருந்தா தான் நம்ம பரிசுத்தமாக்க முடியும்.
தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள எனக்குள்ள நம்ம ஒவ்வொருத்தரும் இல்லாவிட்டால் அது பிரயோஜனமே இல்லை. அதுதான் சொல்ல உபதேசத்துல அந்நியுனியத்துல அப்பமிக்குது இல்ல, செபத்துல உறுதியாக என்ன செய்ய முடியும்? தேவன் ராஜ்யத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. உபதேசத்தை மறந்து போகவே கூடாது. ஆண்டவரே என்னோட நீ பேசும் ஆண்டவரே, இந்த உபதேசம் எனக்குள்ள வந்து தங்கி இருக்கணும், ஒரு வார்த்தை எனக்குள்ள தங்கணும், நீ உபதேசம் பண்ணின ஒவ்வொரு வசனமும் எனக்குள்ள தங்கணும், நீங்க என் கூட பேசணும், நீங்க கேட்கணும், வீட்டுல வரும்போதே கேட்டுணும். ஆண்டவரே என் கூட பேசுங்க, என் கூட பேசுங்க ஆண்டவரே, இன்னைக்கு என்னோட பேசுங்க, நான் எங்க இருக்கிறேன், என்ன செய்யணும் ஆண்டவரே, வீட்லயே செபிச்சு வரணும் ஆண்டவரே, என் கூட நாளை மிந்தி அப்படிதான் செய்வேன். செய்தெல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னால ஆண்டவர் கேட்டு, ஆண்டவரே என் கூட என்ன பேசுங்க, நான் என்ன செய்யணும், எனக்கு எப்படி பேசணும் சொல்லுங்க ஆண்டவரே. நான் எந்த சபைக்கு போய் என்னைக்கு ஆரம்பிச்சேன் அன்னையிலிருந்து ஆண்டவர்கிட்ட கேட்டே வருவேன். ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் சொல்றேன், உபதேசத்தில் நிலைத்திருந்தால் எனக்கு சீசர்களா இருப்பீர்கள். யோவான் சுவிசேஷம் 15:3 நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். நீங்க இப்போதே சுத்தமா இருக்கு. அந்த வசனம் நமக்குள் நிலைச்சிருந்தா நம்ம என்ன செய்யறாரு? இந்த உபதேசத்துல நம்மள என்ன செய்யறாரு? சுத்தமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஏன் தேவனுடைய உபதேசம் நினைச்சிருக்கணும்? ஏன் நினைச்சிருக்கணும்? சீசனா இருப்ப அது மாத்திரம் இல்ல, அவர் சொன்ன உபதேசத்தினால நம்மள என்ன செய்யறாரு? சுத்தமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. பவுல் எழுதுறாரு, என்ன எழுதினாரு? இப்ப வாசிங்க 1 கொரிந்தியர் 1:5. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூரணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். பாத்தீங்களா, ஆதி அப்போஸ்தலர் சபையில என்ன செஞ்சாங்க? எல்லா உபதேசத்திலயும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றையும் எப்படி இருந்தாங்களா? சம்பூர்ணமாக்கப்பட்டிருந்தாங்க. அருமையான சகோதரியே, தாய்மார்களே, தகப்பன்மார்களே, நம்ம கூட அந்த நம்ம வாழ்க்கையிலும் கூட தேவனை கத்த நம்மள அப்படி மாற வேண்டும் தான் தேவனுடைய வாஞ்சானாலதான் அந்த வசனத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 2 பேதுரு புத்தகம் 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். நம்ம என்ன செய்யணுமா? கர்த்தரை அறிகிற அறிவுல வளரணும். இருந்தவண்ணமே இருக்கக்கூடாது. நிறைய பேர் நம்ம இப்படியே தான் இருக்கிறோம், எப்படி வந்தோமோ அதே தான் இருக்கிறோம். நம்ம கர்த்தருடைய உபதேசம் நிலைச்சிருக்கணும், தேவனை அறிகிற அறிவுல வளரணும், மற்ற எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? சம்பூர்ணமாக்கப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா. முதல்ல என்ன செய்யணும்? எப்படி சொன்னார் ஆண்டவர்? என் பிதா பூர்ணசா இருக்கிறது போல நீங்களும் பூர்ணசா இருக்கணும். அதான் எதுல இருக்கணும்? பரிசுத்தத்துல பூர்ணமாகணும். 2வது பொறுமையில பூர்ணமாகணும். 3வது உபதேசத்துல பூர்ணமாகணும். 4வதாக கடைசியாக பாருங்க, 1 யோவான் 2:5. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். தேவனுடைய வசனத்தை யாரெல்லாம் கை கொண்டிருக்காங்களோ அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? தேவனுடைய அன்பு பூர்ணப்பட்டிருக்கும். தேவனுடைய வசனத்தை கை கொள்ளட்டு எப்படி பூர்ண அன்பு வரும்? யோசிச்சு பாருங்க. நிறைய பேருக்கு அந்த அன்பு இல்லாதனால, இந்த வசனத்தை கை கொள்ளதுனால உண்மையான அன்பு இருக்கிறதுல நிறைய அன்பே இருக்கிறது. நிறைய பேருக்கு உண்மையான அன்பு இருக்க முடியும், அன்பை பார்க்க முடியறது இல்ல. தேவனுடைய வசனத்தை கை கொண்டாதான் தேவனுடைய அன்பு நமக்குள்ள பூர்ணப்பட முடியும். ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை கை கொள்ள முடியும், அன்பு எனக்கு தாருமப்பா. நம்ம மற்றவங்களை பார்க்க வேண்டாம். தேவன் எப்படி இருக்கிறாரா? அன்பாகவே இருக்கிற. வாசிங்க 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். மற்றவங்களுக்கு அன்பு செலுத்த முடியலையா? உண்மையாக நீங்க தேவனை அறியலன்னு தான் அர்த்தம். அன்பில்லாட்ட தேவனை நினைச்ச முடியாது, அறிய முடியாது. மற்றவங்களை போல நமக்கு உலக மக்களுக்கு என்ன வித்தியாசம் யோசிச்சு பாருங்க. நம்மளும் மற்றவங்களை பார்த்து வெடுக்கின்றோம், முகத்தை திருப்பிடுறோம், அவங்களை பார்த்த மனசுலாம் போயிடுறோம். அப்ப உலக மக்களும் அப்படிதான் இருக்கிறாங்க, ஆண்டவர் அறியாத மக்களும் அப்படி இருக்கு. அப்ப அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கு யோசித்து பாருங்க. நமக்கு அன்பு இல்லாம போயிடுறோம், நம்மளை மற்றவங்களை பார்த்தா திருப்புறோம், மற்றவங்களை பார்த்த வெறுப்பா போயிடுறோம். அப்ப உலக மக்களும் அப்படித்தான் இருக்காங்க. அப்ப நமக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அதான் ஆண்டவர் சொன்னாரு, அன்பு இல்லாதவன் தேவன் நினைச்ச முடியாது, அறிய முடியாது. இங்க அன்பா இருக்கு, தேவன் அன்பா இருக்கிறாரு. அவரை போல நீங்களான அன்பா இருந்தா தான் தேவனை அறிஞ்சு கொள்ள முடியும். அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அன்பு வர மாட்டேங்குது, அப்ப அன்பி நாவே என் உள்ளத்துல ஊற்றுங்க. பார்த்த பேசுற வெடுக்குன்னு திரும்பிட்டு போயிடுறோம். அப்ப உங்களுக்கு உலக மக்களுக்கு என்ன வித்தியாசம் யோசித்து பாருங்க. நம்ம கடவுளுடைய பிள்ளைங்கிற கிறிஸ்தவங்கன்னு சொல்றோம், நம்ம வாழ்க்கைக்கு மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் யோசித்து பாருங்க. ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவர் இந்த அன்பை தாருமப்பா, இந்த அன்பை தாரும், தெய்வீக அன்பை உள்ளத்தில் ஊற்றணும் ஆண்டவரே, தெய்வீக அன்பை உள்ளத்தில் ஊற்றட்டும் ஆண்டவரே, எனக்குள்ள அன்பை நாபி தாரும். அன்பு இல்லாம இருக்கணும்ப்பா, எனக்கு அன்பை தாருன்னு கேளுங்க.
1 4 அதிகாரம் 17-18. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. நீங்க ஒரு தேவனிடத்தில் அன்பு கூறீங்கன்னு சொல்றீங்க, மனிதத்தில் அன்பு கூறீங்களா? கர்த்தர் சரி உன்னை போல பிறரையும் நேசிக்கிறீங்க, முகத்தை திருப்புறீங்க. நிறைய பேர் முகத்தை திருப்புறோம். ஆண்டவர் சொல்ற உன்னை போல என்ன செய்யணும்? பிறரை நேசி. அன்பு இருந்தா உங்களுக்கு என்ன செய்யாது? பயம் இல்லை. பயப்படுற அன்புல என்ன செய்யல? பூர்ணப்பட. ஆண்டவர் பத்தி சொல்றது பயம், ஆண்டவர் பத்தி மற்றவங்களுக்கு சொல்றது பயம். அப்ப நீங்க என்ன செய்யல? பூர்ணப்படல. கர்த்தர் பத்தி சொல்றது பயம். கர்த்தர் உங்களை என்னையும் என்ன செய்ய பாவ சேட்டி உலகாஞ்சல் தூக்கி எடுத்தாரு. அவரை பத்தி நம்ம கட்டாயம் மற்றவங்களுக்கு சொல்லணும். சொல்றது வெட்கப்பட்டிருந்தா இன்னும் நீங்க என்ன செய்ய? அன்புல பூர்ணப்பட்டவங்களே கிடையாது. நான் பயங்கரமான குளிர்ந்து எடுத்தாரு, தூக்கி எடுத்தாருல. உங்களுக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தினாரு. உங்களுக்காக எனக்காக மரணத்தை ருசி பார்த்தாருல. அந்த அன்பை பத்தி என்ன செய்ய எல்லாருக்கும் சொல்லணும். அப்பதான் நியாய தீர்ப்புனாலே எப்படி நிக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? தைரியமா இருக்க முடியும். இந்த உலகத்துல தேவனை பத்தி சொல்றது வெக்கம், மற்றவங்களுக்கு தேவனை பத்தி சொல்றது வெக்கம், மற்றவங்களுக்கு அன்பு காட்டுறது இல்ல. ஒருத்தர் பார்த்தா பிடிக்காது. நமக்கு உலக மக்களுக்கு என்ன பிரியமானவர்கள வித்தியாசம் இருக்கு? நானும் திருப்புறேன், நீங்களும் திருப்புறீங்க, உலக மக்களும் திருப்புறாங்க. அப்ப நமக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? யோசித்து பாருங்க. எப்படி இருக்க நம்ம வாழ்க்கையை மாற வேண்டும்? வாழ்ந்தவரே என்னை மாற்றும் தீவிக அன்பை குலத்தில் ஊற்றும் சொல்லி கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அன்பை தாரும் ஐயா, தீவிக அன்பை தரணும். நீங்க அன்பா இருக்கீங்க, என்னை மாற்று சுவாமி சொல்லி நம்ம கேட்கணும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13 அதிகாரம் 4 வசனத்தில் 8 வரைக்கும் வாசிங்க. 8 வரைக்கும். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே ரோமர் 5:5 ஆண்டவரே அன்பினாவே எனக்கு ஊற்றும். ஆண்டவரே நான் எனக்கு மற்ற உலக மக்கள் வித்தியாசம் இல்லாம தான் என் வாழ்க்கையில இருக்கிற. ஆண்டவரே என்னை மாற்றுன்னு சொல்லி கேட்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் வேதம் சொல்லி வசந்த கை கொடுற என்ன செய்ய? அன்பு பூர்ணப்படும். அப்படிதான் வாசித்தோம். 1 2 அதிகாரம் 5 வசனம். அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். வசந்த கை கொண்டத்தான் தேவடைய அன்பு பூர்ணப்பட்டிருக்கும். அப்ப ஆண்டவர் கேட்கணும். 1 பேர் 2 அதிகாரம் 3 வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். வசனத்துல என்ன இருக்கு? நமக்கு வாஞ்சை. நிறைய பேர் பைபிள மனசுல ஆண்டவர் பேசுவாராம். பைபிள் எடுத்து வாசி. ஆமா, பைபிள் வாசி. என்ன இருக்குது? நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனை மாறி இருக்கா? ஒண்ணுமே இல்ல, அப்படியே தான் இருக்கிறோம். பைபிள் அப்படி ஆசைக்கலாம், அசட்டே இருந்துடுறோம். எத்தனை பேர் எப்படி இருக்கோம்? அருமையான சகோதரே சகோதரியே, தாய்மார்கள் தகப்பன்மார்கள், இன்னைக்கு ஆண்டு கருத்து ஒப்பு கொடுங்க. வசனம் இல்லாட்ட நமக்கு ஒண்ணுமே இல்ல. அந்த வசனத்து மேல என்ன செய்ய? எப்படி இருக்கணுமா? வாஞ்சியா இருங்க, வாஞ்சியா இருங்க. தேவனுடைய வசனத்து மேல வாஞ்சி வரணும். தேவனுடைய அன்பு நம்மளத்துல பூர்ணப்படும். ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு நமக்கு உலக மக்களுக்கு ஒரு வித்தியாசமா கிடையாது. நிறைய பேர் அப்படித்தான் இருக்கும். ஒருத்தர் பார்த்தா பிடிக்காது, முகத்தை திருப்புறது, ஒருத்தர் பார்த்தா வெடுக்குன்னு பேசுறது. இந்த நிலைமை நீங்க மாறிங்கன்னா தான் உங்க குடும்பத்துல ஆசீர்வாதம் வரும். நிறைய பேர் அப்படித்தான் இருக்கும். மற்றவங்களை வெடுக்குன்னு பேசுறது, மற்றவங்களை பார்த்தா திருப்புறது, நிறைய பேர் அப்படி இருக்கும். இன்றைக்கே மனம் திரும்புங்க. கர்த்தனைக்கு வருவாருன்னு சொன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. கண்கண்ட சகோதரன் அன்பு கூறாட்டா காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூற முடியும்? கண்கண்ட சகோதரன் ஒரே குடும்பம், ஆண்டவர் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறோம். அன்பு கூற முடியல. எப்படி நீங்க காணாத தேவனிடத்துல அன்பு கூற முடியும்? ஆண்டவர் இன்னைக்கு கேளுங்க. ஆண்டவர் இன்னைக்கு யாரெல்லாம் சமாதானம் இல்லாம இருக்கீங்களோ சமாதானம் ஆகுங்க. ஒருத்தர் பார்த்தவர் பிடிக்கல, 2 பேர் பேச சேர்ந்துட்டு மற்றவங்களை குறை சொல்றது மாறணும். அப்பதான் ஆன்மீக கண்கள் தேவன் திறப்பாரு. வாழ்க்கையில மாற்றம் உண்டாகணும். ஆண்டவரே என் வாழ்க்கையில மாற்றம் உண்டாகணும். இந்த அன்பை தாரும். எல்லாரும் நிறைய பேர் முகத்தை திருப்புறீங்க. கர்த்தர் திட்டமா சொன்னாரு. நிறைய பேர் பார்த்த பிடிக்கல, 2 பேர் சேர்ந்த மற்றவங்களை குறை சொல்றது, அங்க பின்னால பேசுறது, இந்த நிலைமையெல்லாம் மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உண்மையான அல்லையில சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம மாறினாதான் தேவை நமக்குள்ள இருந்து வாசம் பண்ண முடியும். அல்லேலூயா. மாற்றணும். ஆண்டவரே என்னை மாற்றும் ஐயா, என்னை மாத்துங்க. என் வாழ்க்கையில அன்பு வேணும் ஆண்டவரே. அப்ப உங்களுக்கும் உலக மக்களுக்கும் வித்தியாசமே கிடையாது. நீங்களும் உலக மற்றவங்களை பார்த்தா திருப்புறீங்க, மற்றவங்களை பார்த்து பின்னால பேசுறீங்க. ஆழமா அலசி பாருங்க. நீங்க உண்மையான கர்த்தருடைய பிள்ளைனா, ஆண்டவர் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்குன்னு சொன்னா நிச்சயமா நமக்குள்ள அன்பு வரும். அல்லேலூயா. அதனால தாவீது கேட்டார் 119 சங்கீதத்துல 34 வசனம் வாசிங்க. எப்ப நம்ம தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுமா பாருங்க. 119 சங்கீதம் 34 வசனம். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும் சுவாமி. நான் உணராம இருக்கிறேன். யாருக்கு உணர்வு யாருக்குள்ள இராது? யாருக்குள்ள உணர்வு இருக்காது? மறித்தவங்களுக்கு தான் கிள்னாலும் உணர்வாது, திட்டினாலும் உங்களுக்கு உணர்வு வராது. அப்ப நம்ம ஆத்மா மறித்து இருக்கிறா யோசிப்பாங்க. அல்லாட்ட கேளுங்க, ஆண்டவரே ஆத்மாவை உயிர்ப்பேன் சுவாமி, என் ஆத்மா உயிர்ப்பேன், எனக்கு உணர்வை தாரும். அப்ப என்ன செய்வேன்? எனக்கு உணர்வை தாரோ, அப்பொழுது நம்முடைய வேதத்தை பற்றி கொண்டு என் முழுவத்தோடும் அதை கைக்குள்ள. உணர்வு இல்லாம இருக்கமா? ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரு சுவாமி. ஆதி காலத்துல நோவா காலத்துல கூட ஜனங்கள் உணர்வுல தான் குடித்து புசித்து வாரி கொண்டு போற வரைக்கும் யாரும் உணர்வுலா இருந்தாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரு கேட்கணும். 119 சங்கீதம் 17 வசனம். உமது அடியனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன். பாத்தீங்களா? ஆண்டவர் நமக்கு அனுகூலமா நம்மோடு நமக்குள்ள இருந்தா தான் என்ன செய்ய முடியும்? வசனத்தை பிழைத்திருக்க முடியும். அதான் சொல்றாரு, ஆண்டவரே அடியானுக்கு என்ன செய்யுங்க? அனுகூலமாயிருங்க, நான் பிழைத்து வசனத்தை கைக்குள்ளேன்னு சங்கீதக்காரர் சொல்றாரு. நம்மளும் கேட்போமா? எல்லாம் எழுந்திருக்கலாமா? எல்லாரும் தயவுசு எழுந்திருங்க. ஆண்டு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னை பூர்ண சர்க்கராய் மாற்றும் ஆண்டவர். நீர் பூர்ண சர்க்கரா இருந்தப்பா. நல்லவர் மேலே மழை பெய்ச்சாரு, தீயோர் மேலே மழை பெய்ய வச்சாரு. நல்லவர் மேலே சூரிய உதித்தது, தீயோர் மேலே சூரிய உதித்தது. எல்லாருக்கும் தண்ணி காற்று எல்லாமே கொடுக்கிறாரு. நான் என்னையே அப்படி மாத்துங்க ஆண்டவரே. என்னை பசுத்தத்துல பூர்ணப்படுத்தும், பொறுமையில பூர்ணப்படுத்தும். உங்களுடைய உபதேசத்தை நான் கேட்டு அதன்படி நடக்கணும் ஆண்டவரே. உபதேசத்தை காத்துக்கொள்ளணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில் சுத்தமாகும். ஆண்டவரே எனக்கு அன்பை தாரும் ஐயா. மற்றவங்களை பார்த்தா திருப்பிட்டு போறேன். எனக்கு உலக மக்களுக்கு என்ன வித்தியாசம் ஆண்டவரே? தேவனை அறியாதவங்க அப்படி செய்யறாங்க. அவங்களுக்கு நாயத்திற்கு கொஞ்சம் தான் வரும். தேவனை வசனத்தை அறிஞ்சிட்டு நம்ம திரும்பி நம்ம அப்படியே மவத்தை திருப்பிட்டு ஒருத்தர் பார்த்த பேசுறது, அங்க போய் பேசுறது, இங்க போய் பேசுறது, இப்படி இருந்து எப்படி நீங்க பரலோகத்துக்கு போக முடியும்? தேவனை நம்ம ஒவ்வொருத்தரையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அதை நம்ம மறந்து போகவே கூடாது. தேவன் நம்ம ஒவ்வொருத்தரையும் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்க பேசுறோம், என்ன செய்யறோம்? நீ கர்த்தர் எல்லா இடத்துலயும் அதான் நல்லவரையும் தீயோரையும் கர்த்தர் கண்கள் எவ்வளத்திலயோ நம்மளை நோக்கி பாக்குறது. கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாங்க. என் பிரியமே, நீ ரூபவதி. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறான். பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. Thank you Lord. ஹல்லேலூயா. எல்லாம் வாய் திறந்து சொல்லும், ஆண்டவரே என்னை பூரணப்படுத்தும், இயேசுவே என்னை பூரணப்படுத்தும். அப்பா, பரிசுத்தத்திலே நான் பூர்ணம் அடைய வேண்டும் ஆண்டவரே. வாய் திறந்து எல்லாம் கேட்போமா? நான் ஒருத்தர் பார்த்து நான் முகத்தை நோக்க கூடாது ஆண்டவரே. எனக்குள்ள கசப்பு வரக்கூடாது ஆண்டவரே. நான் வெடுக்குன்னு பேசக்கூடாது ஆண்டவரே. ஒரு புணர்ச்சி எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே. எல்லாம் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. கசப்புணர்ச்சி வரக்கூடாது ஆண்டவரே. எல்லாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. மற்றோடு சமாதானமாக இருக்கும் என்றால் ஒப்புரவாகாமல் இருந்தால் இன்றைக்கு ஒப்புரவாகுங்க. எல்லாம் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வாய் திறந்து கேட்போமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுமா? பரிசுத்தத்தை நாம் பூர்ணம் அடைய வேண்டும். பொறுமையிலே நாம் பூர்ணம் அடைய வேண்டும். எல்லா உபதேசத்திலும் நாம் பூர்ணம் அடைய வேண்டும். தேவ அன்பிலே பூர்ணம் அடைய வேண்டும். எல்லாம் வாய் திறந்து கேட்போமா? ஹல்லேலூயா. என்னை பூர்ணப்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தர் சொன்னார், என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என் சீசர்களாக நீங்கள் மாறுவீர்கள். என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் நீங்கள் சுத்தமாவீர்கள். பரிசுத்தம் அடைவது இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா. எல்லா வாய் திறந்து கேட்கும் ஆண்டவரே. பொறுமையினால் ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்க என்று சொன்னீங்களே, எனக்கு பொறுமையை கொடுமப்பா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நான் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும்.
நீங்க பைபிள் வாசியும் உள்ளத்துல ஏவுதல் கொடுக்கும்போது நான் பைபிள் வாசிக்கணும், எனக்கு அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. செத்து போன ஆத்மா உயிரடைய செய்யுங்கப்பா. எனக்கு உணர்வை தாரும். இந்த வசனத்தை கை கொள்ளும்படியா எனக்கு உதவியாய் அனுகூலமா இரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. புதிதாய் பிறந்த குழந்தை போல திருவசனமாகிய கல்லங்கமல்லாத ஞானபாலன் மேல ஒரு வாஞ்சை எனக்கு தாரு. எல்லாம் வாய் திறந்து கேட்கலாமா? எல்லாம் ஜெபிங்க. நிறைய பேர் அமைதியா இருக்கிறீங்க. எல்லாம் ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவத்துவத்தின் சகல பரிபூரணம் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளே வாசமாயிருக்கிறது. ஆமென். இயேசு நமக்குள் வருவார் என்றால் அவருடைய சகல பரிபூரணம் நமக்குள் வந்துவிடும். கொலோசியர் 2:9 சொல்லுகிறது, தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் கிறிஸ்து இயேசுக்குள் வாசமாய் இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்து இயேசு உங்களுக்குள் வருவார் என்றால் நீங்கள் பரிசுத்தத்தில் பரிபூர்ணம் அடைய முடியும், பொறுமையில பரிபூர்ணம் அடைய முடியும், எல்லா உபதேசத்தில பரிபூர்ணம் அடைய முடியும், தேவன் அறிகிற அறிவிலே நீங்கள் பரிபூர்ணம் அடைய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ அன்பிலே பரிபூர்ணம் அடைய முடியும். எனவேதான் ஆண்டவராய் கர்த்தர் நமது ஆவியை நமக்கு வாக்கு பண்ணினார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். வாய் திறந்து கேளுங்க, என்னை நிரப்பும் ஆவியானவரே, என்னை நிரப்பும் ஆவியானவர். வாய் திறந்து ஜெபிங்க, கண்களை மூடி ஜெபிங்க. இல்ல கேட்கலாமா? பரிசுத்தத்தில் பூரணமாகணும், பொறுமையில பூரணமாகணும், உபதேசத்தில் பூரணமாகணும், தேவன்பிலே பூரணமாகணும். நிரப்பும் இப்பொழுது 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 அக்கினிமயமானவரே அக்கொண்டு நடத்திடுவே தேவனும் நீரே செப்பனிட
நடந்திடவே பரலோகத்தில் வாசல் செய்கிற அன்பின் நல்ல பிதாவே, தேங்க்யூ லார்ட். எங்களோடு நீ பேசினீரே, உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தாவே பூர்ண ராகுமடி கடந்து செல்ல பலன் கொடுப்பீராக. பரிசுத்தத்தில் ஒரு பூரணத்தை கர்த்தர் கொடுப்பீராக. மகா பரிசுத்தத்தை நேரே வழி நடத்துவீராக. ஆண்டவரே தேவ ஆவியானவர் இப்பொழுது பொறுமையை ஒவ்வொருக்குள்ள ஊற்றுவீராக. பொறுமையை ஊற்றுவீராக. ஆவியின் கனியிலே பொறுமை என்று இருக்கிறது, நீடிய பொறுமை. அந்த நீடிய பொறுமையை கர்த்தர் ஒவ்வொருக்குள்ள ஊற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லா உபதேசத்திலும் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் நீர் சொன்ன ஒவ்வொரு உபதேசத்திலும் நிலைத்து நின்றும் சீசர்களாய் மாறவும் சுத்தமாகவும் உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருகிற வளர எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. தேவ அன்பிலே பூரணப்பட கர்த்தாவே எங்களுக்கு இப்பொழுது அனுக்கிரகம் தருவீராக. எங்களுக்கு அனுகூலமாய் வருவீராக. இந்த வசனத்தை கை கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. உணர்வை தருவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ அன்பு எங்கள் உள்ளத்தில் பெருகட்டும். கசப்பு, வெறுப்பு, கோபம் எல்லாம் எங்களை விட்டு மாறுவதாக ஆண்டவரே. சபையில் எல்லாரையும் பொறுப்பிடுங்க ஆண்டவரே. உன் அன்பின் கரம் எல்லாரையும் தாங்கணுமே, உயிர்ப்பிக்கணுமே என்று நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். செழிப்பு, ஆரோக்கியம், ரட்சிப்பு சபையில பெருகட்டும். பரிசுத்தம் பெருகட்டும். சுத்திகரிப்பு உண்டாகட்டும் அப்பா. மனவாட்டி சபையாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவீராக என்று ஜெபிக்கிறோம். நேரடியாக நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டு பிள்ளைகள் எல்லாருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். டிஎன் டிவி மூலமாக, யூடிவி மூலமாக, இயேசுவின் கரம் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப் டிவி மூலமாக, மொபைல் டிவி மூலமாக யாரெல்லாம் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவை நீ பார்க்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிறைவான ஆசீர்வாதங்களை இந்த பிள்ளைகளுக்கு தந்து மகிமின் வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். நீ வரும்பொழுது என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்லி நீர் எங்களுக்கு அழுக்கத்தக்கதான ஒரு கிருபையை தாரும். நீ மட்டும் கூட நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். செய்து கொடுத்த அருமையான சகோதரின் வல்லமையாக பயன்படுத்தும் அப்பா. இங்க வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். குறை குற்றங்களை மன்னியும். துதிக்கான மகிமையெல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தவன் அந்நியோனி ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தமே நம் அனைவரோடும் இந்த நிகழ்ச்சி நேரடியாக வீட்டிலிருந்தவன் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிற அனைவரோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை இயேசுவுக்கு